18 வருஷமாக ஆலயத்துக்கு வந்து போதும். அந்த அம்மா ஆசாரணியை சொல்ல முடியாது, கூட இருக்கிற ஜனங்களையும் சொல்ல முடியாது. இது தனித்த அந்த பெண்மணி ஆபிரகாம் குமார்த்தியா வாழ்கிறா. நீங்கள் அப்படி வாழ்கிறீங்களா? ஆண்டவருக்கு குமார்த்தியா வாழ்கிறீங்களா? ஆபிரகாமுக்கு குமார்த்தியா வாழ்கிறீங்களா? சபையினுடைய அங்கத்தினருடைய அடையாளம் உங்களுக்கு பெருசாப்படுதா, இல்லை ஆவியானவர் உங்களுக்கு அடையாளமாக இருக்கிறாரா? யோசித்து பார்க்கணும். இது இப்படி தான் நம்ம இந்த கோணத்தில் தான் உயிர்த்தோடைய வல்லமை தியானிக்க கர்த்தர் எனக்கு சிந்தையை திருப்பினார். 7 வார்த்தை வெள்ளிக்கிழமை, 12 வார்த்தை சனி ஞாயிற்றுக்கிழமை, முடிஞ்சிச்சு ஈஸ்டர் ஆராதனை. காலைல 12 வார்த்தை, காலைல 6 வார்த்தை, சாயங்காலம் 6 வார்த்தை, அப்போ ஒரு 7 வார்த்தை, மொத்தம் எத்தனை வார்த்தை? உயிர்த்தெழுதல் இதுக்கும் புனித வெள்ளிக்கும் உயிர்த்தெழுக்கும் சேர்த்து 12 ஒரு 7 19 வாரத்தில் ஆராதனையை முடிச்சுட்டு ஜெகஜோதியாக போய் முடிச்சுட்டு போயின்னு இருக்கலாம். இது எல்லாரும் செய்கிறாங்க. ஆனால் இது எல்லாரும் செய்கிறால என்னன்னு தெரியல. கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிற காரியம், நீங்கள் எழும்பி நீங்கள் அப்போ தான் இந்த விசுவாசிகளாக நடக்கிற அற்புதம் அடையாளம்லாம் சொல்கிறாரு ஆண்டவர். மார்க் 16 விசுவாசிகளுடைய அதிகாரம், நவபான பாஷைகளை பேசுவார்கள், ஆவிகளை துரத்துவாங்க. வேதம் சொல்லுது பாருங்கள், பிசாசை துரத்துவீங்க நீங்களே. விசுவாசினுடைய அதிகாரத்தில் இது வருது. விசுவாசி ஜெயிச்சவனா இருக்கணும். வெளிப்பட்ட விசேஷம் திருப்பி பாருங்கள், சொல்லப்படுகிறது. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கும் இது அவனுக்கு இது கிரீடம் கொடுக்கப்படும், அவனுக்கு சிங்காசனம் கொடுக்கப்படும், அவனுக்கு கனிகளை நான் கொடுப்பேன், அவனோடு சேர்ந்து போஜனம் பண்ணுவேன். ஜெயம் கொள்ளுகிறவன் என்றால் அதுதான் ஜெயிக்கிறது தான் பரலோகமும் விரும்பும். உங்களுக்கு போதுமான கிருபை பாராட்டியாச்சு. பூலோகத்தில் தேவ சமூகத்தில் பரத்தில் சொல்கிறேன், இறக்கம் கிடையாது. இங்கே எல்லாம் இறக்கம் கிருபெல்லாம் இங்கே நடக்குது, இங்கே சரியாயிடணும். பயமுத்திர நினைக்க வேணாம். அங்கே போயெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. போகவே முடியாது. அங்கெல்லாம் ஒன்று போனால் அங்கே போகணும், இங்கே போனால் இன்னும் பாதளத்தில் போனால் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு வாழ்க்கை. அதுக்குத்தான் நம்ம வாழ்கிற பலத்தின் மிகுதினால் 80 வயது வர கர்த்தர் நமக்கு அவகாசம் கொடுக்குறார். இன்றாவது திருந்துவானா, என்னைக்காவது இவன் மனம் திரும்புவானா? பரவாயில்ல, உள்ளே வர்றவனுக்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறதே கஷ்டம். இப்போ எடுத்தவங்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. அபிஷேகம் பெற்றவங்களுக்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குது. பிரசங்கத்தை நீங்கள் கூர்ந்து கவனிக்கிற பொழுது சொல்கிறேன். அபிஷேகம் பெற்றோம், அந்நிய பாஷை பெற்றோம், பாடினோம், ஆராதித்தோம், அந்நிய பாஷை பேசுவோம், தீர்க்கதரிசனம் உரைக்கிறோம். இதுதான் யூடியூப்பில் பார்க்குறது. இது சரிஞ்சது, அது சரிஞ்சது, இது நிமிர்ந்தது, இது நடந்தது, இது குனிந்தது, இது விழிந்தது, இது பிதுங்கந்து, இது கீழ்ந்ததெல்லாம் வாசிக்கிறோம் இல்லையா? வேதத்தில் இல்லை. இட்ஸ் ஆல் டேக்கிங் பிளேஸ், ரைட்? ஏயா இப்படி இருக்கிறவங்க எப்படி அப்படி? அதுதான் சொல்கிறேன். ஒரு பக்கம் நல்லா எரியும், நம்ம பில்டிங் மாதிரி உள்ளே நல்லா பூசி இருக்குது, ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கு, வெளில பூசல. எப்படி? அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கை.